நான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னோட கருத்து. அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது, எதுலயுமே நாங்க ஒரு கூப்பிடலையே. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோன்னே சார் ஏத்துறேன். ஆடியோ லட்சம் பேர் தெரியாது சார், ஆடியோ லட்சம் தெரியாது. இந்த நெகட்டிவ் நடக்கல. இல்ல இங்க நம்ம இல்ல இங்க சார் இங்க நம்ம வர வைக்கல சார். ஒரு ஆளா இறங்கிருக்கு. அவரு சமீப காலமா சூரி இங்க இருக்க பத்திரிகையாளர்கள் நாகரிகமா நடந்துட்டு இருக்காங்க. ஒரு மாசம் நடந்தது ஏன் எடுத்து உள்ள போய் சார் எங்களுக்கு வந்து சார் இல்ல சார், நான் ஆக்சுவலா வந்து எல்லா நடிச்ச எல்லாத்தையும் அழைக்கிறதுல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்களே தவிர பர்டிகுலர் அவரை கூப்பிடுன்றது இல்ல. நடிச்ச ஆட்கள் இல்ல கண்டிப்பா இல்ல சார், நாங்க நான் பார்த்து அதை இல்ல படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே போன் பண்ணி நிக்கில் சாருக்கு தெரியும், அன்னைக்கே போன் பண்ணி வார்ன் பண்ண அன்னைக்கே இல்ல இங்க நம்ம இல்ல இங்க சார் இங்க நம்ம வர வைக்கல சார். இல்ல சார் இங்க சார் இங்க தான் போட்டுருக்காங்க. அது இல்லாம ஒரு பத்திரிகையாளரை வந்து பெண்களை வந்து தொடர்புபடுத்தி பேசி கலாட்டால ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்த்தேன் சார். இல்ல சார், நாங்க அவர் எங்க படத்துல வந்து எப்படி வந்து எதாச்சியா வந்தார் சார். வரும்போது நீங்க இந்த மாதிரி விஷயம் வரல. அப்போ வந்து ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. அப்ப நடக்கும்போது இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னோட கருத்து. வார்ன் பண்ணிருக்காரு. இனிமே இது மாதிரிலாம் நடக்காது சார். அவரே ஒரு தெரியலன்ற இல்ல சார், ஒரு விஜய் வச்சு பெரிய ஹிட் கொடுத்தா அட்லியே தெரியல, ஏன் விஜய் தெரிஞ்சிரும் சார் ஒரு இல்ல சார். அதுதான் சார், ப்ரொடியூசராவும் ஒரு கதாநாயகனாவும் அவர் வந்து வார்ன் பண்ணிருக்காரு. இது இந்த நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். வார்ன் பண்ணிருக்கேன், வார்ன் பண்ணி எடுக்க சொல்லிருக்கேன். வார்ன் பண்ணி அன்னைக்கு எடுத்துருக்காங்க. இதே இடத்துல நிக்க வச்சு பத்திரிகையாளர் என்னென்ன பேசுறாங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவரு சார். 100% சார். சார் இல்ல இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்களே தவிர நான் பர்டிகுலரா உங்களுக்கு கூப்பிடல. சோ நம்ம டீம்ல ஒர்க் பண்ண, ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே அது ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணாரா யாருமே அவரை நாங்க கூப்பிட்டு மாட்டோம். இது மாதிரி நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி இருக்க பிரச்சனை உடனே வார்ன் பண்ணி இமீடியட்டா எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க சார். எங்களுக்கு நீங்க நட்பு உறவு சார், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவரை வந்து உங்க சினிமா துறை, நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்க. ஏன்னா வழி லட்சியமா அவங்க வந்து கமலா தேட்டர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்க எல்லாம் வந்து அதுலதான்ப்பா, இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் திட்டி இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார் அது வாய்ப்பு கொடுக்கலாம். இல்ல கண்டிப்பா சார். இல்ல சார் கண்டிப்பா சார், இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்ல. நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இப்ப இல்ல. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னையும் நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால நான் அதுல இல்ல. எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பரா நான் இருக்கேன் சார். எங்களை பத்தி தவறா பேசினாரு. எங்களால சில பேர் வளர்ந்துருக்காங்க, அது நீங்களும் சொல்றீங்க. ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க. அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க. ஆனா வந்து எங்களை தவறா பேசும்போது இல்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது, எதுலயுமே நாங்க ஒரு கூப்பிடலையே. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோன்னே சார் ஏத்துறேன். ஆடியோ லட்சம் பேர் தெரியாது சார், ஆடியோ லட்சம் தெரியாது. இந்த நெகட்டிவ் நடக்கல சார். நாங்க யாரும் கூப்பிடல சார். ஒரு படம் விழா நடக்கும் போது எல்லாருமே அவரே போயிட்டாரு. இல்ல சார், அப்புறம் அவரே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு கட்சி பேர் வந்து அது தமிழ்ல பேர் வந்து கேஆர்பி, இங்கிலீஷ்ல டிவிகேன்னு வந்து டிவிகே கட்சில சண்டை, டிவிகேல வந்து கொலை சுத்தி சார் இல்ல சார் அந்த கட்சி சார் அதோட தலைவர் ஆளுநர் அழைச்சாருன்னு டிவிகேக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனாட்சி. ஏன்னா விஜய் அண்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணன், என்னோட அண்ணன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆக்சுவலா வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்பந்தமே அது ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலரா இருந்திருக்குமே தவிர டிவி கிடையாது. ஆனா அது நீங்க சொல்லிதானே தெரியும். நான் என்ன கவனிக்க கூட இல்ல, சத்தியமா அது தெரியாது. ஐயோ இல்ல சார், இது நீங்க அரசியல் இல்ல சார். இது படத்துல வந்து நம்ம படத்துல அரசியல் இருக்கு, படத்துக்குள்ள அரசியல் வேற எந்த அரசியல் இல்ல.